இப்போ நாமக்கல் மாவட்டத்திற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் வந்திருக்கேன். எதற்காக வந்திருக்கேன்னா, கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று ஈவினிங் நடந்தது. நீங்கள் எல்லாரும் அங்கே இருந்தீங்க. அதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இப்போது உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கேட்குறீங்க 2026 தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்று. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுமே இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாபெரும் மாநாடு நடத்த இருக்கிறோம். அப்பொழுது உறுதியாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைத்திருக்கிறது, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிவிப்போம். அதுக்கு முன்னாடி 234 தொகுதிக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து அதற்கான பணிகளை அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறோம். அதற்கப்புறம் சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாடு முழுக்க விஜய பிரபாகர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் நேரடியாக எங்கள் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க. அதற்கு பிறகு தாங்க அந்த கூட்டணியை பற்றி நம்ம சொல்லணும். இந்த அரக்கோணத்தில் இளம்பெண் ஒருவர் ஆமாம், பார்த்தேங்க. பாலியல் வன்கொடுமை மிக மோசமாக போயிட்டுருக்குங்க. இப்போ தான் பொள்ளாச்சி வழக்கில் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை நமது நீதி அரசர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் தலை வணங்குறேன். பெண்களை இன்றைக்கி தவறாக பயன்படுத்துகிற நிலை நிச்சயம் மாறணும். தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் மது, கஞ்சா. இதுதான், வேலை இல்லை. ஸோ வெட்டியாக டைம் பாஸ் பண்ண தெரியாத இளைஞர்கள் இந்த மாதிரி போய் தவறான பாதையில் போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குங்க. அதனால் இன்றைக்கி திமுகவை சேர்ந்த ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்காங்க. இது மட்டும் பத்தாதுங்க. கடுமையான தண்டனை வழங்கும் போது தான், எப்படி இப்போ பொள்ளாச்சி வழக்கில் ஆயுள் தண்டனை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபோல் இந்த மாதிரி தவறுகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை வழங்கும் போது தான் இதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.